பிதா குமாரன் பஸ்தாவியாகிய திரியக தேவன் திருப்பெறால் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிவேண்டிய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 10 மாதங்களை நாம் நிறைவு செய்து 11ஆம் மாதத்தின் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 11ஆம் மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், இந்த அருமையான வேத வசனம் நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 23 சிறப்பும் அனைவருமே நன்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சங்கீதம் என உறுதியாக கூறலாம். உலகமெங்குமுள்ள விசுவாசிகள் தங்களுடைய இக்கட்டான நேரங்களில் சங்கீதம் 23 சொல்லி ஜெபித்து தேவ ஒத்தாசை பெற்று இருக்கிறார்கள், ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள், விடுதலை அடைந்திருக்கிறார்கள். நன்கு ஜெபிக்க தெரியாதவர்கள் கூட இந்த சங்கீதத்தை நன்கு அறிந்திருப்பார்கள். உலகத்தில் நாம் வாழும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ அவை எல்லாமே சங்கீதம் 23 இருக்கிறது. வியாதியோ, பணப்பிரச்சனையோ, போராட்டமோ, எதுவாக இருந்தாலும் அதற்குரிய தீர்வு இந்த சங்கீதத்தில் காணப்படுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்ற வாக்குத்தத்தத்தில் முதலில் உலக பிரகாரமான நன்மைகளை குறித்தும் ஆவிக்குரிய நன்மைகள் குறித்தும் நாம் சிந்திப்போம். 1. உலக பிரகாரமான நன்மைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவாயும் சுற்றித் திருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த நன்மை என்ற வார்த்தைக்குள் அடங்கிவிடுகிறது. உதாரணமாக படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பிறப்பு, அந்தஸ்து, சொத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆம், நம் வாழ்வின் நன்மைகளை ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு தம்மிடம் வந்த நோயாளிகளை சுகமாக்கினார் என்று பார்க்கின்றோம். ஆம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார். என்னால் பிசாசின் வல்லமை என்று சொல்கின்றபோது பிசாஸ் அவன் யாரை எப்பொழுது எப்படி அவன் வீழ பண்ணுகின்றான் அல்லது அவிசுவாசியாய் ஆக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவனுக்குள்ளாக, பிசாசுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு தந்திரம் நம்மை வியாதி என்ற அந்த இதுக்குள்ளாக கொண்டு வந்து நாம் வியாதியின் மூலமாய் ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலகி செல்கின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு தம்மிடம் வந்த நோயாளிகளை சுகமாக்கி அனுப்பினார். பிசாசின் கட்டிலிருந்தவர்களை விடுதலை ஆக்கினார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அனைவரையும் நேசித்தார், ஆறுதல் படுத்தினார் என்று சங்கீதம் 119:68 கர்த்தர் நல்லவரும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த தாவீதுடைய அனுபவம் இந்த மாதத்திலே உங்களுடைய என்னுடைய அனுபவமாகவும் கர்த்தர் நல்லவரும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா நற்காரியங்களையும் நமக்கு செய்யவும், நமக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியங்களை செய்யவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 2வதாக உடன்படிக்கையின் நன்மை என்று பார்க்கின்றோம். ஆம், கர்த்தர் ஒருவர் நித்தமும் நன்மை ஓடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கின்றார். நல்லவரும் நன்மை செய்வருமாகிய தேவன் தாமே நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வென்ற நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை அன்றி தீமையை செய்ய மாட்டேன் என்று நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன், தீமை செய்ய மாட்டேன் என உறுதியாக கூற முடியாது. ஏனென்றால் உலகத்தில் ஒரு சிலர் நீ எனக்கு நன்மை செய்தால் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என வாழ்வர். ஒரு சிலர் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆகவே நானும் உனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறேன் என்று வாழ்கிறார்கள். ஒரு சிலர்
தீமை செய்தாய், ஆகவே உனக்கு தீமை செய்ய என்று வாழ்கிறார்கள் என்றால், நன்மை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சாதாரண மனிதரின் இயல்பு. நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை மறந்து துணிந்து உங்களுக்கு தீமை செய்கிற உலகமே தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவரின் நித்தமும் நன்மையை செய்வர் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்தில் வைத்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்தில் வைத்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவளை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ண போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி எரேமியாவிலே பார்க்கின்றோம். மேற்கூடிய வசனங்களின்படி நன்மை செய்ய பின்வாங்குவதில்லை என்று கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இந்த பெரிய தீங்கை வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த மாதம் நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். என உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் நினைத்தருகின்ற தேவனாயிருக்கின்றார். நம் முற்புதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போல இன்றைக்கு நம்மோடு கூட இந்த உடன்படிக்கையை செய்கின்றார். உனக்கு நன்மை செய்யவே நான் இருக்கின்றேன், உம்மோடுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் வரப்பண்ணுவேன் சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். மூன்றாவதாக திருப்தியாக்கும் நன்மை. எரேமியா 31:14 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கல்லுக்கு சமனாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று பார்க்கின்றோம். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு சிறு குறை இருக்கலாம். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் ஒருவர் பெற்றிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சிறு குறை கஷ்டம் என்பது இருக்கவே செய்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் ஒருவரே அனைவரையும் நன்மையினால் திருப்தியாக்கி மகிழ்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையினால் குறைவு இருக்காது என்றார். நல்லவராய் இருந்து நன்மை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புறப்படுகிற நன்மை எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் நமக்கு நன்மை செய்கின்ற பொழுது அது பரிபூர்ணமான சம்பூர்ணமாய் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நன்மைகள் உலக பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான நன்மையாய் இருக்கும். எனவே நம்மை திருப்தியாக்குவார். இந்த மாதத்திலே நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். நான்காவதாக ஆவிக்குரிய நன்மைகள். யாக்கோப்பு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவனத்தில் இறங்கி வருகிறது என்று பார்க்கின்றோம். எல்லா நன்மையான ஈவுக்கும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகின்றது, ஜோதிகளின் பிதாவனத்திலிருந்து இருந்து வருகிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒருவர் தான் இந்த வசனத்தின்படி நல்ல ஈவி ஆகிய ஆவிக்குரிய நன்மைகளை நமக்கு அருளுவார். நம் தேவனாகிய கர்த்தர் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லி லூக்கா 11:13 பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருகின்ற போது அது ஒரு நல்ல ஈவு. ஆவிக்குரிய நன்மைகளின் அஸ்திவாரமே பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நன்மையான ஈவு. அந்த நன்மையான ஈவை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நமக்கு உலகத்திலே உள்ள எல்லாவற்றை காட்டிலும் அவரே நமக்கு பெரிதானவராக இருக்கிறார். இதைவிட பெரிய நன்மை ஒன்றும் இந்த உலகத்திலே நமக்கு இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொல்கின்றது, என் ஜீவனெல்லாம் நன்மை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையை பார்த்தோம். ஒன்று உலக பிரகாரமான நன்மை, இரண்டாவது உடன்படிக்கை நன்மை, மூன்றாவது திருப்தியாக்கும் நன்மை, நான்காவது ஆவிக்குரிய நன்மை, அடுத்ததாக கிருபை தொடரும் என்று பார்க்கிறோம். கிருபை என்னை தொடரும். கிருபை நன்மையான ஈவிலிருந்து நாம் கிருபையும் தயவும் இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் பெறுகிறோம். மனுஷனால் இந்த கிருபை காட்டவே முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே
கிருபை காட்ட முடியும். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லி யோவான் 1:14 பார்க்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அருளப்படுகிற ஆவிக்குரிய வரங்கள் அவருடைய தகுதியினாலோ தரப்படுவதில்லை. அவருடைய சுத்த கிருபை, அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆம், அந்த கிருபை ஒன்று நம்மை விட்டு விலகாத கிருபை, நம்மை விட்டு விலகாத கிருபை. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனமாய் அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கு, அது விலகாது இருக்கும். ஏனென்றால் வேதத்திலே மீண்டும் மீண்டும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் நீங்கள் சென்றாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே உங்களை இழுத்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த சூழ்நிலும் அதை நம்ம விட்டு விலகாத கிருபை. இரண்டாவதாக அளவிடப்பட முடியாத கிருபை, அளவிடப்பட முடியாத கிருபை. ஆம், கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் அளவிடப்பட முடியாது. கடல் தண்ணீரை எப்படி துல்லியமாக அளவிட முடியாதோ அதே போல கர்த்தருடைய கிருபையும் அளவிட முடியாது. யாக்கோப்பு 4:6 படி அதிகமான கிருபையை சகல விதத்திலும் நம்மிடத்தில் அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரிகளையும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்வ வல்லவராயிருக்கிறான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 9:8 பார்க்கின்றோம். ஆம், சகலவித கிருபைகளையும் பெருக செய்கின்ற கர்த்தர், அவருடைய அளவிடப்படா முடியாத கிருபை நம்மிடத்திலே காணப்படுகின்றதாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆம், சகலவித கிருபைகளையும் பெற்றுக்கொள்கின்ற மாதமாய் இந்த மாதம் நமக்கு இருக்கப் போகின்றது. மூன்றாவதாக அதிசய கிருபை. சங்கீதம் 17:7 கர்த்தருடைய கிருபை பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய கிருபை பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை ஒரு நாளும் விரும்பத்தாய் போகாது. கர்த்தருடைய கிருபை உங்களை பின்தொடரும். அதிசயங்கள் நடப்பது மட்டுமல்ல, விசேஷ ஆசீர்வாதங்களையும் அது உங்களுக்கு கொண்டு வரும். எனவேதான் பவுல் அவருடைய கிருபையை என்னிடத்தில் விருதாவாய் போகுவதில்லை என்று கூறுகிறார். ஆம், அந்த கிருபை நமக்கு இருக்கும்போது பவுலை போல நாமும் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் அருளுகிற நன்மையை காட்டிலும் ஒரு பெரிய நன்மையை நீங்கள் தேட முடியாது. கர்த்தருடைய கிருபையை காட்டிலும் ஒரு பெரிய கிருபையை மனுஷனத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நாம் வேதத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் தொடரும் என்பதை பார்க்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட கிருபையை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற எல்லா விதமான கிருபைகளையும் நாம் என்றால் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாத மாதமாக இருக்கப் போகிறது. சங்கீதக்காரனுடைய அனுபவம் இந்த மாதத்தின் உங்களுடைய என்னுடைய அனுபவமாய் மாற இருக்கிறது. ஏனென்றால் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், விசுவாசிப்போம். நிச்சயமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான கிருபைகளையும் கொடுத்து உங்களையும் என்னையும் நம் இருக்கின்ற இடங்களிலேயும் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அபரிதமாக இந்த மாதத்திலே நன்மையும் கிருபையும் காண செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீங்கள் நானும் இந்த மாதத்திலே ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படி இந்த மாதம் நம்மை எல்லா நிலைகளிலும் எந்த சூழ்நிலையும் நாம் பயந்து போகாதபடி கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகின்றது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் வாழ பரிசுத்த ஆவியானவர் தம்மை உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தையின்படி ஆம் ஆண்டவரே,
தாவீதினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த மாதத்திலே கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ நன்மையான காரியங்களை கர்த்தாவே செய்ய போகிற கிருபைக்காக நின்றுத்திருக்கிற புஸ்தகத்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை முன்குறித்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து கர்த்தாவே இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை பெற்றிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே வேலை செய்கின்ற இடத்திலும், எங்களுடைய போக்கிலும் வரத்திலும், எங்களுடைய குடும்பங்களின் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளையுடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் காணப்படவும் கர்த்தாவே இதோ திருச்சபையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எப்பொழுதும் இருக்கவும் நீர் கிருபைதரமாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உமக்கென்று பிழைக்க கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு நீர் கொடுக்கின்ற வார்த்தையை எங்களுடைய ஆக்கிக்கொள்ள என்னை தொடரும் என்ற அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் இருக்க எங்களுக்கு திருமாய் நீர் பேசும் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பரமன்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தை பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாட்டங்கள் தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க போனாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மையும் என்றிருக்க முடியவில்லை. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.